ஊழல் புகார், ஒழுங்கின்மை புகாரில் கோவில் ஊழியர்கள் 20 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கோவில் ஊழியர் 20 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். யார் அவர்கள்? எந்த கோவில் நிர்வாகத்தில் குளறுபடி காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். ராம்குமார், அறநிலைத்துறை அமைச்சராக ரமேஷ் நியமிக்கப்பட்டதிலிருந்து பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் பக்தர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த புகார்களின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் மீது தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பக்தர்கள் தெரிவிக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் நேரடியாக அந்த கோயில்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்வது, அதன் பின்பு அதிரடியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதே போல வடபழனியில் பக்தர் ஒருவர் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் வடபழனியிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த இரு கோயில்களிலும் திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயில் மணியம் பதவி வகித்து வந்தவர் மீது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரின் மீது ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு வழக்கு விசாரணை நடைபெறும் காரணத்தால் பொதுநலன் மற்றும் நிர்வாக நலன் கருதி பணியிடை நீக்கம் அவர் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் சில தினம் முன்பு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அதில் சில நிர்வாக ஒழுங்கின்மைகள் கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தால் இளைநிலை உதவியாளர் ஹரி கோவிந்த் என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.